அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 10, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உக்ரைன் பிரச்சனை போர் அல்ல தீர்வு. ரஷ்ய அதிபர் புதினிடம் பிரதமர் மோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரதமருக்கு ரஷ்யாவின் உயரிய விருது. ரஷ்யா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தலர் விருதை ரஷ்ய அதிபர் புதின் வழங்கி கௌரவித்தார். இரு நாடுகளுக்கிடையே உறவை மேம்படுத்துவதில் மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றியதற்காக கடந்த 2019ஆம் ஆண்டில் பிரதமர் மோடிக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது ரஷ்யா சென்ற பிரதமர் மோடிக்கு இவ்விருதினை புதின் வழங்கினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தலர் விருது. அடுத்ததாக கீழடி அகழாய்வில் மூங்கில் கம்புகள் ஊன்றும் குழிகள் பானை விளிம்புகள் கண்டெடுப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடி அகழாய்வில் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள், இரு பானைகளின் விளிம்புகள் செவ்வாய்க்கிழமை கண்டறியப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 10ஆம் கட்ட அகழாய்வு, எத்தனாம் கட்டம்னு பார்த்துக்கோங்க, 10ஆம் கட்ட அகழாய்வு நடந்து வருகிறது. அதில் அந்த கண்டுபிடிச்சிருக்க பற்றி ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. மூங்கில் கம்புகள் ஊன்றும் குழிகளும் பானை விளிம்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல். ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பயிர் காப்பீடு. கிராம அளவில் மகசூல் கணக்கீடு தேவை அப்படின்னு சொல்லி பயிர் காப்பீடு சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது சம்மந்தமாக விவசாயம் இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது விவசாய சம்மந்தமாக இதில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் தேவைப்படலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு. அடுத்ததாக இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் வயது 42 செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து ராகுல் டிராவிட் விடைபெற்ற நிலையில் இவர் இப்போ இந்த பொறுப்பை ஏற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு அகழாய்வு செய்தி இருக்குது. மருங்கூர் அகழாய்வில் வட்டச்சில்லுகள் கண்டெடுப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மருங்கூரில் நடைபெற்ற அகழாய்வில் வட்டச்சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் கடலூர் மாவட்டம் மருங்கூரில் உள்ள 8 இடங்களில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. மருங்கூர் வாழ்விட பகுதியில் அகழாய்வு இயக்குனர் அவங்க பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கடந்த வாரம் ராஜராஜ சோழன் கால செப்பு காசு கண்டெடுக்கப்பட்டது. தற்போது பல்வேறு அளவுகளில் பானை ஓட்டிலான வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் வாயிலாக தற்போது அகழாய்வு செய்யப்படும் இடம் வாழ்விட பகுதி தான் என்பது உறுதியாகியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக ஒன் கண்டெஃபே நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.